இது மாதிரி பெண்கள் வெளியே வரும்போது இந்த ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதை பத்தி இன்னைக்கு விவரமா அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னாங்க, சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர். ஆனா அது தாண்டி நிறைய இந்த புகார் வெளிவரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் முன்வரும்போது இதை இருட்டடிப்பு செய்வதற்கான நிறைய முயற்சிகள் நடந்தது. அந்த முயற்சியை தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றதுக்கு நான் விளைகிறேன். எப்படின்னா 181 பெண்களுக்கு சமூக நலத்துறையால கொடுக்கப்பட்ட ஒரு எண் இருக்குது 181. அந்த நம்பருக்கு போன் பண்ணா பெண்கள் பாதுகாப்புக்காக அவங்க உழைப்பாங்க அப்படின்ற நம்பி நாங்க குறைஞ்சது ஒரு 10 முறையாவது பெண்கள் பாதுகாப்பு மையத்துக்கு நாங்க அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனா அவங்க யாருமே உதவி செய்யல. அப்புறமா அதையும் SIT விசாரிச்சிருந்தாங்க. அது மாதிரி கோட்டூர்புரம் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் 2 ஆண் போலீஸை வச்சு இந்த பெண்ணை விசாரிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் குற்றம், இது நார்மலா இருக்கிற நடைமுறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கும் நான் சினேகப்பிரியா மேம் பெரிய ஒரு பங்காற்றினாங்க இதுக்கு. அவங்கள இன்னைக்கு பார்த்து பேசியிருந்தேன். அவங்க சொன்னாங்க அவங்க மேல எல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அதனால அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, எனக்கு இந்த வழக்குல திருப்தி தான். ஆனா முழுமையான திருப்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க முழுமையான ஆயுள் தண்டனை அட மாதிரி எதிர்பார்த்தோம். நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. செப்பரேட்டா 3 வருஷம் ஒவ்வொரு அப்படிதான் தீர்ப்பு பொதுவா அறிவிப்பாங்க. ஆனாலும் அது ஒரு எந்த விதமான பரிந்துரையும் பண்ணல. நான் மேடம் சொன்ன மாதிரி முழுமையான தீர்ப்பு விவரங்கள் வரல, தண்டனை மட்டும் தான் அறிவிச்சாங்க. இதன் மூலமா என்ன கன்சென்ஸை தெரிவிக்கிறாங்க, என்ன பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னு எதுவுமே தீர்ப்புல இல்ல. ஆமா, முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் நடந்து முடிஞ்சதுமே முதல்ல கான்டாக்ட் பண்ணது என்னதான், நான் தான் அதை போலீஸுக்கு கொண்டு வந்தேன். சைபர் கேம் கொண்டு போனோம். அப்புறமா மகளிர் உதவி மையத்துக்கு கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா இங்க கட்டுப்பாட்டு அறைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொல்லித்தான் அது இதாச்சு. அது என்னுடைய எண்ணிலே தான் போச்சுது முதல் புகார். அது சம்பந்தமான எந்த விதமான அந்த நேரத்தில் அவங்க சொன்னது நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்புறமா சயின்டிபிக்காவும் அவங்க சொன்ன மாதிரி எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அது பிளைட் மோட்ல இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல, நாங்க கேட்டிருந்தோம். இந்த ஞானசேகரன் வழக்கு போக நாங்க இந்த வழக்கை மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு மீடியாவுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா பாலிமர் நியூஸ் மற்ற நியூஸ் பர்டிகுலர் சொல்ல விரும்பல. ஆனா எல்லா நியூஸ்காரங்களும் எங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணிருந்தேன். எல்லாருமே இதுக்கு முக்கியமான பங்காற்றி எல்லாருக்குமே வெளியே கொண்டு வந்தது உங்களுடைய ஒத்துழைப்பு வெளியே வந்ததுனால தான் இது மீடியா வெளிச்சத்துக்கு வந்ததுனால தான் இது முக்கியத்துவம் பெற்றது. அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அங்க நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் அப்ரிசியேட் பண்றேன். அந்த பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. நாங்க பார்க்க போகும்போது பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் முக்கியமா சொல்ல வேண்டியது தேசிய மகளிர் ஆணையம், அவங்கள்ட்டையும் நாங்க இந்த கன்செஷன் எல்லாம் கொடுத்திருந்தோம். இந்த மாதிரி பெண்ணுக்கு பாதிக்கப்படும் போது இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாம் உதவி செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா யாருமே உதவிக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. நான் சாட்சியம் அளிக்கும் போதும் அந்த ஞானசேகரனுடைய மேட்டர் தவிர இது எல்லாமே தெளிவா சொல்லியிருந்தேன் என்னுடைய ஆவணத்துல சாட்சியத்துல. ஆனா அதை பத்தியான எந்த கன்சென்ஸும் கொடுக்கல. இது தீர்ப்பு வாசிக்கும் போது தெரியும். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனா அது செயல்படுதா அது அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. சமூக பாதுகாப்பு துறை, சமூக நலத்துறை இருக்குது. அதுக்கு தான் 181 நடக்குது. அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒழுங்கா இயங்குதா அப்படிங்கறத பார்க்கணும். அப்புறமா சைபர் கிரைம் இருக்குது, அது மத்திய அரசின் கட்டுப்பாடுல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த 1930 அப்படிங்கிற நம்பர் கூட அன்னைக்கு இயங்கல. 3 நாளா தொடர்ந்து அங்க கால் பண்ணும்போது அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால IT ஆக்ட நாங்க முறையா அவங்கள்ட்ட பதிவு பண்ண முடியல.